الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين جد الحسن والحسين حبيب رب العالمين نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم شرف كرم مجد وعظم நாயக கோமானின் சாஹிபுல் கரீமாகிய ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி ஹைருல் பஷர் அபி பக்ர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வஃபாவ அலைனா பரகாத் மின்ஹு தஹரத் தார் ஆமீன். நாயகம் அவர்களின் அஃதலியத்தை ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது இபாதுகளாகிய நமக்கு அல் குர்ஆனுல் கரீமின் மூலமாக அல்லாஹ் நமக்கு படித்து தருகின்றான், அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான், அல்லாஹ் நமக்கு நன்மாராயம் செய்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். இந்த ஆயத்து ஷரீஃப் ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி சையதுனா அபி பக்ர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் அவர்களுடைய முபாரக்கான ஷானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பயான் செய்தார். رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعظم. நாயக கோமான் அவர்களை தங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்து சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபுடைய எல்லா அன்வாரு தஜல்லியாத்தையும் ஹாசிலாக்கி கொண்ட ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹௌஃபில் அல்லாஹுவை எவ்வாறு பயப்பட வேண்டுமோ, அல்லாஹுவை எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு அஞ்சி பயந்தவர்கள். அதன் காரணத்தினால் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன சொர்க்கத்தில் பிரம்மாண்டமான 2 சொர்க்கம் உண்டு மாஷா அல்லாஹ். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதா. மாஷா அல்லாஹ் இங்க என்ன ஜன்னத்தான்னு காணலாம். இங்க 2ன்னா கணக்கில் 1 2 அப்படி அர்த்தம் இல்ல மாஷா அல்லாஹ். ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅலம். மஸ்ஜித் நபவி ஷரீஃபில் மிம்பர் ஷரீஃபில் இருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து நாயக முபாரக்கான திருவாயால் கேட்டாங்க, உங்களில் யாராவது இன்னைக்கு அமராதுகளை நோயாளிகளை யாராவது போய் விசாரிச்சிங்களா? மரியது யாரையும் போய் சுகம் விசாரிச்சு வந்தீங்களா? ஒரு சில சஹாபாக்கள் எந்திரிச்சு, நாயகமே நாங்கள் போய் நம்முடைய இந்த தோழர் உடம்பு சரியில்லாமல் அவங்கள போய் நான் விசாரிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் சொர்க்கத்தில் இப்படி உள்ள வாசலால் நீங்கள் சொர்க்கத்தில் தாখিল ஆவீங்க அப்படின்னு நாயகம் விசாரித்து கொடுத்தாங்க. அது மாதிரி நாயகம் திருப்பி கேட்டாங்க முபாரக்கான திருவாயால், உங்களில் யாராவது இன்னைக்கு ஃபுகராக்களுக்கு மசாக்கின்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்களா? சில சஹாபாக்கள் எழுதி மாஷா அல்லாஹ் நாயகமே அல்லாஹ்வோட தௌஃபீக்கில் நாங்கள் செஞ்சோம். சரி, நீங்கள் சொர்க்கத்தில் இப்படி உள்ள பாபால சொர்க்கத்தில் தாখিল ஆகுங்க. அது மாதிரி கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யாராவது இன்னைக்கு சௌமா இருந்தீங்களா? நாயகமே நாங்கள் இன்னைக்கு சௌமா. சஹாபாக்கள் உங்களுக்கு இந்த வாசலா. இப்படி ஒவ்வொரு அமல்களுக்கும் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யார் என்னென்ன அமல் செஞ்சாங்களோ
அவங்களுக்கு நீங்கள் சொர்க்கத்தில் இந்த வாசலால் சொர்க்கத்தில் தாখিல் ஆவீங்க, நீங்கள் அந்த வாசலால் சொர்க்கத்தில் தாখিல் ஆவீங்கன்னு அவரவர் ரசூலுல்லாவுடைய ஷஃபாத்தை கொண்டு நாயகத்துடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு சொர்க்கத்தில் எந்தெந்த சஹாபாக்கள் என்னென்ன அமல் சஹாபாக்கள் எல்லாரும் எல்லா அமலும் செஞ்சுருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மணி செஞ்சுருப்பாங்க. அவரவர் செஞ்ச அமலுக்கு அந்தந்த வாசலான சொர்க்கத்தில் அந்த அமலுக்கு எந்த வாசலான சொர்க்கத்தில் தாখিல் ஆகணுமோ அந்த வாசலான நீங்கள் தாখিல் ஆகுவீங்க. அப்படி நாயகர் இஸ்லாம் ஹாக்கர் கரீமார் பிஷாரத். மாஷா அல்லாஹ். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுப்பி கேட்டாங்க, நாயகமே எல்லா அபுவாபு எல்லா வாசலாலையும் சொர்க்கத்தில் தாখিல் ஆகிறது யாராவது உண்டா நாயகமே கேட்டாங்க. எல்லா வாசலாலையும் சொர்க்கத்தில் எந்த வாசல்ல வேணாலும் போகலாம், அப்படி யாராவது உண்டா நாயகமேன்னு கேட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆள் என்ன ஒரு மிஸ்கினுக்கு உதவி செஞ்சிருக்கிறார், அதே நேரத்தில் இன்னொருத்தர் அவர் குடும்பத்தில் இருக்கிற மிஸ்கினுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஒருத்தர் ரோட்டில் போகிற மிஸ்கினுக்கு உதவி செய்கிறது அதை விட அஃதல் எது? அவர் கராபத்தில் அவர் தன்னுடைய அந்த வறுமையை ஃபக்கரை வெளியில் சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடிய ஆளுக்கு என்ன ஹயாப்படுற ஆளுக்கு உதவி செய்கிறது அஃதல். மாஷா அல்லாஹ். அப்போது ரோட்டில் போகிற ஆளுக்கு செய்கிறத விட அப்படி செய்கிறது ஃபக்கரை வெளியே சொல்ல ஹயாப்படுற ஆளுக்கு சொல்கிறது அஃதல் அல்லவா? அப்போ இவரை விட அவர் சிறந்தவர். அப்போ அவர் போகிற வாசலால் இவர் போக முடியாது. புரியுதா? சொர்க்கத்தில் நிறைய அபாப் உண்டு. அவரவருடைய ஹல் ஜஸாவுல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். யார் எந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு பொருத்தமான காரியத்தை பண்ணாங்களோ அவரவர ஜஸாக்கு தக்க அந்தந்த வாசலால் சொர்க்கத்துக்கு போவாங்க. சித்திக் ரலியல்லாஹு கேட்குறாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீமுல்ல நாயகமே யாராவது ஒருவர் சொர்க்கத்துடைய எல்லா அபுவாபு வழியாக தாখিல் ஆகிறான்னு யாராவது உண்டா நாயகமே? மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் ஹக்கர் கரீமான் பிஷார் இருந்தாங்க. அந்த அது என்ன கேட்குறீங்க சித்திக்கு? சொர்க்கத்தில் எல்லா அபுவாபு வழியாக சொர்க்கத்தில் தாখিல் ஆகாரு நீங்கள் தான், வேற யாரும் மாஷா அல்லாஹ் நீங்கள் தான் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட இந்த உம்மத்தில் அதிகமான ஹைர் நன்மை செஞ்சாலும் யாரும் கிடையாது. மாஷா அல்லாஹ். சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை விட இந்த உம்மத்தில் மாஷா அல்லாஹ் என்ன அதிகமான நன்மை ஹைர் செஞ்சாலும் யாரும் கிடையாது. மாஷா அல்லாஹ். ஹைருல் அக்பரான மஹப்பத் ரசூலில் ஃபனாவான மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மஹப்பத் ரசூல்ல மாஷா அல்லாஹ் என்ன ஃபனாவான மாஷா அல்லாஹ். ஏன்னா அப்போ அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொர்க்கத்தில் எல்லா வாசலாலும் எந்த வாசலாலும் அவங்க விரும்புகிறாங்களோ அந்த வாசலாலும் போகலாம். எல்லா வாசலும் சித்திக்கு நாயத்தை வெல்கம் பண்ணிட்டு இருக்குன்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான்னு சொன்னான்னா ஒரு சொர்க்கம் அல்ல, ஒரு சொர்க்கத்துக்கு மேல மாஷா அல்லாஹ் என்ன சொர்க்கம் சித்திக்கு நாயத்துக்கு விசாலமா இருக்கு. இங்க ஜன்னத்தானுக்கு மானா என்ன? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் சொர்க்கத்தில் ஒரு இடத்துல இருந்தா சித்திக்கு நாயகம் ஒரு இடத்துல இல்லை மாஷா அல்லாஹ், ரெண்டு இடத்துல இருப்பாங்க. சித்திக் நாயகம் ரெண்டு இடத்துல இருப்பாங்க மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? புரியுதா? அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஒரு ஹத்து கிடையாது. யாருக்கு? கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஹத்து கிடையாது சொர்க்கத்தில் மாஷா அல்லாஹ். அவங்க எங்க இஷ்டப்படுறாங்களோ அங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுக்கு என்ன அல்லாஹ் இக்தியார் கொடுத்துட்டான். எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ தேர்ந்தெடுக்கலாம் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். ரப்புடைய ஹவுஃப்ல என்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஹுசூசியான ஒரு மகாம் உண்டு மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹவுஃப்ங்கிறது மஹப்பத் ரசூல்ல தான் அது இருக்குது மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உண்மையான ஹவுஃப் மாஷா அல்லாஹ் எங்க இருக்கும்? ஹுப்பு ரசூல்ல தான் இருக்கு மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? சொல்ல போனால் ஹுப்பு ரசூலுக்கு பேர் என்ன? ஹவுஃபே இலாஹி. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லாம யாராவது ஒரு ஆள்
அல்லாஹ்வுடைய ஹவுஃப்ல போறன்னு சொன்னா அது இப்லீஸுடைய தரீகா, அது இப்லீஸுடைய வழி, அது ஹக்கான வழி அல்ல, அது அஸ்ஹாபுல் யமீன் அல்ல. புரிஞ்சா? அப்போ ஹக்கான உள்ளபடி அல்லாஹ்வுக்கு பயப்படுறது, அல்லாஹ்வுக்கு அஞ்சுதல்னா என்ன? மாஷா அல்லாஹ் ஹௌஃபை இலாஹி, இது மாஷா அல்லாஹ் ஹுப்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் சொல்லி மாஷா அல்லாஹ் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹவுஃபுடைய ரப்புடைய ஹவுஃபுல அவங்களோட விசேஷம் எந்த அளவுக்கு அஃதலானதுங்கிறதுக்கு அல்லாவே ஷாஹிதாவை பயான் செஞ்சு காட்டி மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொர்க்கம், ஒரு சொர்க்கம் அல்ல, 2 சொர்க்கம் மாஷா அல்லாஹ். நாடுன இடத்துக்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு விசேஷமான இடம் இருந்தாலும் அவங்க வேற எந்த இடத்த வேணாலும் அவங்க செலக்ட் பண்ணலாம் மாஷா அல்லாஹ். அவங்க எந்த இடத்த வேணாலும் செலக்ட் பண்ணலாம் மாஷா அல்லாஹ். காரணம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹவுஃப்ல அவங்க அந்த அளவுக்கு விசேஷமானவங்க. அதன் காரணத்தினால தான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய அஹ்லுபைத் அத்ஹார், நாயக கோமானுடைய அஹ்லுபைத் அத்ஹார் சையதுனா அமீருல் முஃமினீன் வஸிய ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி அலியும் கர்ரமல்லாஹு வஜஹு மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பேர்ல என்ன அலாதியான அன்பும் பாசமும் பிரியமும் உள்ளவங்களா இருந்தாங்க மாஷா அல்லாஹ். சையதுனா அலி நாயத்துக்கு சித்திக் நாயத்து பேர்ல என்ன அளவு கடந்த பாசம் பிரியும். அதனாலதான் மாஷா அல்லாஹ் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விசால் முபாரக் ஆன உடனே சித்திக் நாயத்துடைய அருமை திரு மனைவியான ஹஜ்ரத்தினா அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை சையதுனா அலி நாயக நிக்கா செஞ்சுக்கிட்டாங்க. நிக்கா செய்யறது காரணம் என்ன? சித்திக் நாயகத்துடைய புள்ள குழந்தையா இருந்தாங்க ஹஜ்ரத் முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பிள்ளைய அன்போடு பாசத்தோடு பிரியத்தோடு ஹசனைன் கரீமைனோடு மாஷா அல்லாஹ் சேர்த்து வளர்த்தாங்க சையதுனா அலி நாயகம் மாஷா அல்லாஹ். பெரிய பாக்கியம். அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய புள்ள ஹஜ்ரத் முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக் மாஷா அல்லாஹ் அவங்கள தர்பியத்து படுத்தினது, அவங்களுக்கு படிச்சு கொடுத்தது, அவங்கள பாசத்தோடு பிரியத்தோடு வளர்த்தது யாரு? சையதுனா பாப மதீனத்துல் இல்ம் குர்ரத்துல் பதூல் அபுல் ஹஸனைன் சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜஹுல் கரீம் மாஷா அல்லாஹ் பாசத்தோடு பிரியத்தோடு வளர்த்தாங்க அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பிள்ளைங்க முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக் மாஷா. அது மட்டுமல்ல சையதுனா அலி நாயகத்துடைய பரிசுத்தமான பரம்பரையில இமாம் அலி மகாம் சையதுனா இப்னு ரசூலுல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பேரப்புள்ள இமாம் ஹுசைனுடைய புள்ள இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் நாயகத்துடைய புள்ள சையதுனா இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சது யார? சையதுனா முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக் உடைய சையதுனா முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய மகனாருடைய மகள முஹம்மது அபூபக்கர் சித்திக் உடைய மகன் காசிம் பின் முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக். இந்த காசிம் உடைய மகள் தான் ஹஜ்ரத்னா ஃபாத்திமா உம்மி ஃபர்வுதா 2 பேர் வருது. ஏன்னா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நிக்கா செஞ்சாங்க இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம். இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் உம்மி ஃபர்வுதா 2 வருது. அவங்க பேர் ஃபாத்திமா, லக்கபு உம்மி ஃபர்வா. ஏன்னா உம்மி ஃபர்வாவுடைய இமாம் முஹம்மது பாக்கிர் உம்மி ஃபர்வா முபாரக்கான நிக்காஹ்ல பிறந்தவங்க தான் சையதுனா பக்கியத்துல்லாஹ் இமாமுத் தாரைன் ஜதி குர்ரத்தைன் மன்ஜா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அது ஃபக்ரோட சொல்றாங்க, சந்தோஷத்தோட கௌரவமா சொல்றாங்க, நான் சித்திக் நாயகத்துடைய ரெண்டு விதத்துல நான் பேரப்புள்ள மாஷா. சித்திக் நாயகத்துக்கு நான் 2 வழியில பேரப்புள்ளங்கிறாங்க. யார்? இமாம்
ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு வழியிலனா எப்படி? இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா இருக்கிறாங்களே ஹஜ்ரத்னா ஃபாத்திமா உம்மி ஃபர்முதா, அவங்களோட வாப்பா சித்திக் நாயகத்துடைய புள்ள முகமதுடைய மானார் காசிம், அவங்களோட உம்மா சித்திக் நாயகத்துடைய புள்ள அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் சித்திக்குடைய மகள் மாஷால். காக்காவும் தம்பியும் காக்கா தம்பியோட மக்களை சம்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க மாஷால். அதில் பிறந்த புள்ள தான் உம்மி ஃபர்முதா. உம்மி ஃபர்முதாட முபாரக்கான வயத்தில் பிறந்தவங்க தான் இமாம் பாக்கர் அலைஹிஸ்ஸலாம் வாரிஸ் சையதுனா பக்கியத்துல்லா ஜெதி குர்ரத்தைனி மல்ஜாய் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த சஹாபாக்கள்லையும் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய குடும்பம் ஹசனைன் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி முஷான் அஹ்லுல் பைத் அத்ஹார் சையதத்துல் ஆலமீன் கபீர் ரசூலுல்லாஹ் பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மௌலல் ஆலமீன் நஃப்ஸ் முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹசனைன் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய பரிசுத்த பரம்பரையோடு ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய ரெண்டு மகனுடைய வாரிசும் அப்படி என்ன பின்னி பிணைஞ்சுக்கிட்டு வருது மாஷா. அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய ரெண்டு மகனும் யாரு? அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்திக், முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக், ரெண்டு பேருடைய வாரிசும் ஹசனைன் கரீம் அவுலாதுகளோட மாஷால என்ன நிக்காஹ் முபாரக்கான பத்தத்துல என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறாங்க மாஷா. இது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்துல் குதுஸியால ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களுக்கு உள்ள விசேஷமான ஹுசூஸான கபூலியத்துடைய அடையாளம் மாஷா. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? தன் அஹ்லுல் பைத் அத்ஹாரோட சேர்த்து வைக்கிறாங்க. சித்திக் நாயகத்துடைய வாரிசேனா சித்திக் நாயகத்தை தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க, சித்திக் நாயகத்துடைய குடும்பத்தை தன்னுடைய பரிசுத்த குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறாங்க மாஷா. விளங்குதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகம் சித்திக் நாயகம் தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க. புரியுதா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இல்லாம நான் எங்கேயும் டிராவல் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சா? அப்போ ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் நாயகம் தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க. சித்திக் நாயகத்துடைய குடும்பத்தை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமா அவர்கள் பரிசுத்த பரம்பரையோடு சேர்த்து வச்சிட்டாங்க. அதாவது மஹப்பத்தில் மட்டுமல்ல, கராபத்துல. இப்போ இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துடைய உம்மா யாரு? சித்திகி. இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துடைய உம்மா யாரு? சித்திகி. புரிஞ்ச வழங்குதா? சித்திக்னா எப்படி? சித்திக் நாயகத்துடைய ரெண்டு பிள்ளைகளுடைய வாரிசுலே சித்திகி. சித்திக் நாயகத்துடைய ரெண்டு பிள்ளைகளுடைய வாரிசுலே சித்திகி. அப்போ எல்லா வகையிலும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜது வல்லம் நாயக கோமானுடைய முபாரக்கான ஹஜ்ரத்துல் கரீம் மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிற அந்த ஹாஸான அந்த குர்பு மாஷா அல்லாஹ் வேற எந்த சஹாபாக்களும் கிடையாது மாஷா. வேற எந்த சஹாபாக்களுக்கும் இல்லை மாஷா. யாருக்கும் கொடுக்காத விசேஷமான ஒரு ஃபைலான மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தந்திருக்கிறாங்க மாஷா. அப்போ சித்திக் நாயகத்தை நாம எப்போ மஹப்பத் வைக்கிற தௌஃபீக் அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டானோ நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலின் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்காலையும் அஹ்லுல் பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நஃப்ஸ் முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹஸனைன் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தவாத் ஆலியா நுஃபூஸ் குதுஸியாவுடைய நாலின் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்காலையும் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூலியத்தை கொடுத்துட்டாங்கிறதுடைய அடையாளமா இருக்குது ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மஹப்பத் ஷரீஃப் மாஷா. சித்திக் நாயகத்துடைய
முஹம்மது ஷரீஃப் மசாலா என்ன முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமில் யாருக்கு கபூலியத்து உண்டாவது, யாருக்கு கபூலியத்து உண்டாவது? இமாம் சையதுனா இமாம் அலி மக்காம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய புள்ள இமாம் அல் ஆலமீன் சையதுனா இமாம் அபு முஹம்மது அலி ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட ரெண்டாவது மானார் நம்ம அன்னைக்கு நசீர் ஷரீஃபில் பார்த்தோம்ல, இமாம் ஜெயித் அலைஹிஸ்ஸலாம், இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாமுடைய அஹ் சகீர் இளைய சகோதரர், இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்முல் கரீம், இமாம் சையதுனா ஜெயித் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மாஷா அல்லாஹ் அமவியாக்களுடைய துல்மை எதிர்த்து, அமவியாக்கள் ஜபரீன் சொன்னோம்ல, ஜபரீன் சொல்லக்கூடிய ஒரு வாதத்தை முன்னெடுத்து போகும்போது அதை எதிர்த்து மாஷா அல்லாஹ் இமாம் ஜெயித் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அமவியாக்களோட யுத்தம் செய்ய போகும்போது இமாம் ஜெயித் அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கிற கொஞ்சம் பேர் என்ன ஹஜரத் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை இன்கார் பண்ணாங்க. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் நாயகத்தை குற்றப்படுத்தி பேசின உடனே அஹ்லுபைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரான இமாம் ஜெயித் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கடுமையான கதபா என்ன செஞ்சாங்க, யாரெல்லாம் சித்திக் நாயகத்தை இன்கார் பண்ணானோ அவ அத்தனை பேரை என்ன செஞ்சாங்க மாஷா அல்லாஹ் தன்னை விட்டு பிரிஞ்சு போகும்படி, தன்னை விட்டு என்னை விட்டு விலகி போ, இனி உனக்கு எனக்கு இடையில எந்த விதமான எப்போ சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நீ இன்கார் பண்ணிட்டியோ உனக்கு எனக்கு இடையில ஒரு சோபத்து கிடையாது. காரணம் என்ன, அபூபக்கர் சித்திக் நாயகத்தை யார் இன்கார் பண்ணிட்டானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ரசூலுடைய அஹ்லுபைத் தஹார் இடையில என்ன எந்த விதமான ஒரு சுஹபத்து கிடையாதுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்னோட நீ என்ன செய் விலகி போன்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டாங்க. யாரு? இமாம் ஜெயித் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஜெயித் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஜெயித் என்ன சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யார் இன்கார் பண்ணிட்டானோ அவனுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீமுக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுபைத் அத்ஹாருடைய ஹதரத் ஷரீஃபில் எந்த விதமான தால்லுக்கு இல்லை, எந்த விதமான நிஸ்பத்தோ சுஹபத்தோ கிடையாது. மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகத்தை இன்கார் பண்ண ஆளுங்கன்னு சொல்லி விரட்டி அடிச்சாங்க இமாம் ஜெயித் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீமிலும் அஹ்லுபைத் அத்ஹார நுஃபூஸ் குதுஸியாவுடைய ஹதராத் ஷரீஃபிலும் மாஷா அல்லாஹ் விசேஷமான खासाன இஸ்ஸத்தோடு இருக்கிறாங்க. கைருல் பஷர் கலீஃபத்து ரசூலுல்லாஹி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகத்துடைய இந்த உருஸ் முபாரக் மாசத்துல அல்ஹம்துலில்லாஹ் வருஷம் பூரா சித்திக் நாயகத்துடைய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், பயான் செய்யணும். இந்த உருஸ் முபாரக் மாசத்துல குறிப்பாக மதீனா முனவ்வரால இருந்து மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவர் தாத்து ஷரீஃப் இருந்து மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகத்துடைய மது சொல்லும்போது அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் நாயகம் இஷ்டப்படக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம எப்போ செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறானோ அது அர்ஹமுர் ரஹீமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய இபாதத்துகளாகிய நம்மீது காட்டக்கூடிய மிகப்பெரிய தௌஃபீக்கும் அன்பும் அருளும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய खासाன ஒரு கிருபா கடாட்சியம் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படக்கூடிய ஒரு காரியத்தை நாம செய்ய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான்னு சொன்னா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன அவனுடைய குர்புல மாஷா அல்லாஹ் ஆஜிஸீன்களான நாகிஸீன்களான ஆஸீன்களான நமக்கு அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாஹிபுல் கரீமான சித்திக் நாயகத்துடைய கதமேனி ஷரீஃப் பரக்கத்து கொண்டு அல்லாஹ் அவனுடைய குர்ப நமக்கு தௌஃபீக் செய்யறான் மாஷா அல்லாஹ். அதுக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நமக்கு ஆக்கிற சபபு என்ன, அவன் ஹபீபுல்லால பிரியப்படக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நம்மளை செய்ய வைக்கிறது. மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்டப்படுற காரியத்தை செய்யறது என்ன, இஹ்சானா இருக்குது. மாஷா அல்லாஹ் இஹ்சானா இருக்குது. அது என்னது இஹ்சான். இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன் குர்ஆன் சொல்லுது. இன்ன ரஹ்மத்தல்லாஹி
நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மாஷாஅல்லாஹ்னா முஹ்சினீன்களுக்கு ரொம்ப கரீபா. இன்ன ரஹ்மத் அல்லாஹ் கரீபு மினல் முஹ்சினீன் மாஷாஅல்லாஹ். அப்போ சித்திக் நாயகத்துடைய முஹப்பத் சரிகிறது மாஷாஅல்லாஹ். அதனுடைய ஷராஃபத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு முடியாது. அதனுடைய தக்வியத் மாஷாஅல்லாஹ் என்ன, சித்திக் நாயகத்துடைய முஹப்பத் சரியுடைய தக்வியத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளோ பெரிய மகத்தான பாக்கியத்தை ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய தௌஃபீக்கால் அவனுடைய இபாதத்துகளாலே நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றான். இந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தாயிமாக நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு வ யுதீனுல்லாஹ் ஃபضلி வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி.